சிவனடியாரா இருக்கிறது அவ்வளவு சாமானியப்பட்ட விஷயம் அல்ல. 1000 கோடி பேர் உங்களை சுற்றி நின்றாலும் அவர்களை அனைவரையும் மறந்துவிட்டு தன்னிலை மறந்து எவன் ஒருவன் நமசிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை இந்த ஆங்கார குரலில் ஒருவரால் ஒழிக்க முடிகின்றதோ கண்டிப்பாக அவர் சிவபக்தியில் உயர்ந்த நிலையை அடைந்தவர். தன்னை உணர்ந்த, சிவத்தை உணர்ந்த அல்லது சிவனை நாடி சிவன் தான். ஒரு தடவையாவது சிவன் கோயிலுக்கு வாப்பா, பிரதோஷம் அன்னைக்காவது வா, வெள்ளி செவ்வாய்க்காவது வா, விளக்க போடு, பசுமாட்டுக்கு ஒரு வாயுரை கொடு, ஒரு புல்ல கொடு, ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடு. இந்த மாதிரி தானம் பண்ணாங்கன்னா ஒரு படி அரிசி கொடு, ஒரு பருப்பு கொடு, நெய்ய கொடு. அத்தனை பேருக்கும் சித்தரே வந்து சாப்பிட்டுருப்பார். நான் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு போட்ட அன்னதானத்துல சித்தரே வந்து சாப்பிட்டுருக்கிறார். அவனை கும்புறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும். என்ன வேணும்? அவனுடைய பார்வை உனக்கு வேணும். பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம், பூர்ண பிரதோஷம், அபய பிரதோஷம், தீப பிரதோஷம், சப்த பிரதோஷம், திவ்ய பிரதோஷம், நட்சத்திர பிரதோஷம். எத்தனை பிரதோஷம் அத்தனையும் விரதமாய் கண்டவர் வாழ்வு வளம் பெறுமே. மண்ணிலே மீண்டும் பிறவாத வரம் தரும் பிரதோஷ பூஜை கண்டவர. மண்ணாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை 4 அடி முடியும் நீ. மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் 2 நீ. பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே. வேதாதி வேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே. பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ. புகழொணாகிற